பிரிஞ்சவங்கெல்லாம் மீண்டும் சேரணும். ஒருங்கிணைந்த அதிமுக, ஒற்றுமையான அதிமுக தான் வெற்றியை கொடுக்கும். 10 நாட்களுக்குள்ளார இதை செஞ்சிடணும். அப்படி செஞ்சாதான் நான் தொடர்ந்து சுற்றுப்பயணத்திலிருந்து எல்லாவற்றிலும் பங்கெடுப்பேன், வெற்றிக்காகவும் பாடுபடுவேன் அப்படின்னு 10 நாட்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்துள்ளார் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன்க. சொன்னது போல செப்டம்பர் 5ஆம் தேதி காலையில பிரஸ் மீட்டும் கொடுத்துட்டாரு. ரோட் ஷோன்னு பிரம்மாண்டப்படுத்தியிருக்காரு. சரி, இதை எப்படி பார்க்கிறார் எடப்பாடி அவங்களுடைய டீம் அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல கட்சியில எல்லோரையும் சேர்த்துக்கிட்டா தன்னுடைய பவர் பறி போயிடும் அப்படின்னு அச்சப்படுறாங்க, யோசிக்கிறாங்க எடப்பாடியுடைய டீம். அதே நேரத்துல எல்லோரையும் சேர்த்துலைன்னா வெற்றி கிடைக்காதோ அப்படின்னு ஒரு டாக்கு பரபரப்பாகிட்டே இருக்கு. தொடர்ந்து அதிமுகவை சுற்றி ஒரு சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கிறதையும் விரும்பல. அப்ப வலிமையான கூட்டணி ஏற்கனவே இருக்கு. இதுல கூடுதலா பாமக போன்ற கட்சிகள் சேர்ந்துட்டா மேற்கு மண்டலம் வட மாவட்டங்கள்ல கணிசமான தொகுதிகளை வெற்றி அடைஞ்சு திமுக மீதான எதிர்ப்பு வாக்குகளையும் அதிமுக இந்த சுற்றுப்பயணம் தீவிரமான பரப்புரை மூலமாக பெற்றால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு நம்புறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதால, அப்படி இல்லைனாலும் ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தலைவராக முன்ன 75 சீட்டு இப்போ கொஞ்சம் முயற்சி செஞ்சு ஒரு 100 சீட்டு வரை கூட வாங்கிவிட முடியும் அப்படின்னு உறுதியா நம்புறாரு எடப்பாடி. அதனால யாருடைய குரலுக்கும் செவி சாய்க்க வேணாம் அப்படிங்கிறது தான் அவருடைய மனநிலை. ஏன்னா முதலமைச்சர் பதவி முக்கியம்தான், அதை விட கட்சி தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், அதற்கு தான் பொதுச் செயலாளராக இருக்கணும். கட்சி கண்ட்ரோல்ல இருந்தா எப்ப வேணாலும் ஆட்சியை பிடிச்சிடலாம். ஆட்சி நிரந்தரம் இல்லை, ஆனா கட்சி நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிறதா எடப்பாடியுடைய கணக்கா இருக்குங்கிறாங்க அவங்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள்.